நாடு முழுவதும் இன்று நடைபெறும் நீட் மறுதேர்வை சுமார் 22,79,000 மாணவர் தேர்வு எழுதுகின்றனர். எத்தனை மணிக்குள் தேர்வு மையத்திற்குள் செல்ல வேண்டும், என்னென்ன ஆவணங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பன குறித்து விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். MBBS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர ஆண்டுதோறும் நடத்தப்படும் நீட் நுழைவுத் தேர்வு கடந்த மே 3ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் வினாத்தாள் கசிந்ததால் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் நாடு முழுவதும் இன்று நீட் மறுதேர்வு நடைபெறுகிறது. நாடு முழுவதும் 551 நகரங்கள் மற்றும் வெளிநாடுகளில் 14 நகரங்களில் நடைபெறும் மறுதேர்வை 22,79,000 மாணவர்கள் எழுத உள்ளனர். தமிழ்நாட்டில் 31 நகரங்களில் உள்ள 307 தேர்வு மையங்களில் நடைபெறும் நீட் மறுதேர்வை 1,42,489 மாணவர்கள் எழுத உள்ளனர். இந்த முறை குளறுபடிகளை தவிர்க்க மதிப்பீட்டாளர், மொழிபெயர்ப்பாளர் உள்ளிட்டோர் இணைய சேவை இல்லாத ரகசிய இடங்களில் தனிமைப்படுத்தப்பட்டு கேள்வித்தாள் தயாரிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மேலும் ராணுவ விமானங்கள், ராணுவ ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்டவற்றில் பலத்த பாதுகாப்புடன் வினாத்தாள் அனுப்பப்பட்டது. இன்று நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான விரிவான வழிகாட்டுதல்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 மணி வரை தேர்வு நடைபெறும் நிலையில் காலை 11 மணி முதல் மாணவர்கள் தேர்வு மையங்களுக்கு செல்லலாம் என்றும், பிற்பகல் 1:30 மணிக்கு மேல் வருபவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அஞ்சல் அட்டை அளவில் புகைப்படம் ஒட்டி கையெழுத்திட்ட ஹால் டிக்கெட் எடுத்துச் செல்வது கட்டாயம் என்றும், 2 பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தையும் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடையாள ஆவணமாக ஆதார், பான், பாஸ்போர்ட், வாக்காளர் அட்டை, ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை எடுத்துச் செல்லலாம் என கூறப்பட்டுள்ளது. தேர்வு மையங்களுக்குள் உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒளி புகும் வகையிலான, அதாவது டிரான்ஸ்பரண்ட் தண்ணீர் பாட்டிலை மட்டும் எடுத்துச் செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்க்கரை நோய் பாதிப்பு உள்ள மாணவர்கள் அதற்கான மாத்திரை மற்றும் வாழைப்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள் உள்ளிட்ட பழங்களை கொண்டு செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு மையத்திற்குள் பேப்பர், பேனா, பென்சில் மற்றும் பை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்வு மையத்தில் வழங்கப்படும் பேனாவை வைத்து மட்டுமே தேர்வு எழுத வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செல்போன், ப்ளூடூத், ஸ்மார்ட் வாட்ச், கால்குலேட்டர் போன்ற கருவிகளை எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை என்றும், பெல்ட், தொப்பி, வாட்ச், அணிகலன்களை அணிந்து செல்லக்கூடாது என்றும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. எனினும் நம்பிக்கை சார்ந்தவற்றுக்கு விலக்களிக்கும் வகையில் பெண்கள் தாலி அணிந்து செல்ல தடையில்லை என்றும், ஹிஜாப் அணிந்து தேர்வெழுத வேண்டுமென்றால் சோதனைக்காக சற்று முன்னரே தேர்வு மையத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த படமோ எழுத்துக்களோ இல்லாத அரைக்கையுடன் கூடிய லேசான ஆடைகளை அணிய வேண்டும் என்றும், ஸ்லிப்பர் மற்றும் லோ ஹீல் செருப்பு மட்டுமே அணிந்து செல்ல வேண்டும் என்றும் மாணவ மாணவிகளுக்கு தேசிய தேர்வு முகமை அறிவுரை வழங்கியுள்ளது. இன்று நடைபெறும் தேர்வு முழுவதும் CCTV மூலம் பதிவு செய்யப்பட்டு மத்திய கட்டுப்பாட்டு அறையுடன் இணைக்கப்பட்டிருக்கும் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மேலும் தேர்வில் ஆள் மாறாட்டத்தை தடுக்க இன்று மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கக்கூடாது என தேசிய மருத்துவ ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். நீலகிரி, கோவை, திண்டுக்கல் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வடக்கு கேரள பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்களில் ஒரு வாரத்திற்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று கணித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யும் என்று தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை மாவட்டங்களில் நாளை பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. தலைவாசலிலிருந்து பெரம்பலூர் செல்லும் சாலையில் ராமநாதபுரம் பகுதியில் டிப்பர் லாரி மீது புளிய மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்திலும் பரவலாக மழை பெய்தது. திருவள்ளூர், புல்லரம்பாக்கம், திருப்பாச்சூர், சிறுவானூர், கண்டிகை, குப்பம்மாள் சத்திரம், பாண்டூர் பகுதிகளில் மழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதேபோன்று தருமபுரி, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, கடந்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் சாலைகளில் மழை நீர் தேங்கியது.
திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாகவும் தவேக அரசுக்கு முழு ஆதரவு அளிப்பதாகவும் IUML அறிவித்துள்ளது. சென்னை ராயபுரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. IUML தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேர்தலில் அமோக ஆதரவோடு வெற்றி பெற்று முதலமைச்சரான விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் தற்போதைய அரசியல் சூழலில் திமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணிக்க இயலாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து ஊடகங்களிடம் பேசிய காதர் மொய்தீன் திமுகவின் வெற்றிக்காக உழைத்ததாகவும் ஆனால் இறைவனின் நாட்டம் வேறாக அமைந்துவிட்டதாகவும் கூறினார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழக முதல்வராக ஆகி விடுவார் என்ற நம்பிக்கையோடு தான் தேர்தலிலே நாம் எல்லாம் ஈடுபட்டோம். ஆனால் இறைவனுடைய நாட்டம் வேறாக அமைந்துவிட்டது. கூட்டணி நிலைப்பாடு குறித்தும் காதர் மொய்தீன் அறிவித்தார். உள்ளாட்சி தேர்தல் என்றாலும், சட்டமன்ற தேர்தல் என்றாலும், இடைத்தேர்தல் என்றாலும், பாராளுமன்ற தேர்தல் என்றாலும் இந்த ஆட்சி வெற்றி பெறுவதற்கு தொடர்வதற்கு எல்லா வகையிலும் நாங்கள் ஒத்துழைப்போம். வாடகை சோஃபா வாங்கி போட்டோம். நிறைய சோஃபாவாக வாங்கி 7-8 சோஃபா போட்டு அவர் வந்தவொடனே உட்கார வைக்கணுமேனு சொல்லி அதான் நாங்கள் பண்ணதை தவிர வேற சோஃபா அந்த இதெல்லாம் எங்களுக்கு கூட தெரியாது சார். பெயர் சூட்டப்படாத தவேக கூட்டணியில் IUML இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிட்டார். எம்ஜிஆர் அமைச்சரவையில் இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் கோமதி சீனிவாசன், RV உதயகுமார், மன்சூர் அலிகான் உள்ளிட்டோர் தாவேகாவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். சென்னை பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் மாற்றுக் கட்சியினரை இணைக்கக்கூடிய விழா நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கோமதி சீனிவாசன், முன்னாள் MLAக்கள் சிவசாமி, சுப்பிரமணியன் ஆகியோர் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் தங்களை கட்சியில் இணைத்துக் கொண்டனர். அதிமுகவிலிருந்து விலகிய திரைப்பட இயக்குநர் RV உதயகுமார் மற்றும் நடிகர் மன்சூர் அலிகான் தாவேகாவில் இணைந்தார். இதேபோன்று தனது மக்கள் முன்னேற்ற கழகத்தை கம்பம் MLA ஜெகநாத் மிஸ்ரா தாவேகாவில் இணைத்து விட்டார். தாவேகாவில் இணைந்த மாற்றுக் கட்சியினருக்கு உரிய பதவிகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் N. ஆனந்த் உறுதியளித்துள்ளார். மாற்றுக் கட்சியினர் தாவேகாவில் இணையக்கூடிய நிகழ்ச்சியில் பேசியவர், மாவட்ட நிர்வாகிகளுடன் கலந்து பேசி அனைவருக்கும் விரைவில் பதவிகள் வழங்கப்படும் என்றார். நீங்கள் வேறொரு மாற்றுக் கட்சியிலிருந்து வந்திருக்கிறீர்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மரியாதையை வழங்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கிடம் நாங்கள் மரியாதையாக உங்களை நாங்கள் வைத்திருப்போம். தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வரும் உள்ளாட்சி தேர்தலில் தாவேகா மாபெரும் வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். வரக்கூடிய பை எலெக்ஷனும் சரி, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலும் சரி, உங்களுடைய பணி இணைந்து தமிழகத்தில் இதுவரைக்கும் எந்த கட்சியும் 99% ஜெயிச்சதே கிடையாது. அந்த வரலாற்றை உருவாக்குவோம். அந்த 1% ஏன்னா நம்ம கடைசி நாளில் அந்த வேலையை நம்ம செய்வோம். ஸோ அப்படி சொல்லி ஆனால் ஒத்துக்க மாட்டார். எப்பயுமே 100% ஜெயிக்கணும்னு சொல்லுவார். ஸோ நம்ம ஜனநாயகமா இருப்போம். தாவேகா நிர்வாகிகளும் அதிமுக நிர்வாகிகளும் இணையும் போது 99% வெற்றி என்ற சக்தியை பெற முடியும் என்றும் ஆதவ் அர்ஜுனா கூறினார். தமிழகத்தில் அரிசி விலை கிலோவுக்கு 10 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் மக்கள் பயன்படுத்தும் அரிசி வகைகள் பெரும்பாலும் ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வருகின்றன. கடந்த பருவத்தில் கர்நாடக மாநிலத்தில் விளைச்சல் சரிந்துள்ளதால் தமிழகத்துக்கு அங்கிருந்து விற்பனைக்காக வருகின்ற அரிசி வரத்து குறைந்துள்ளதாக தெரிகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் சில்லறை விநியோகத்தில் விற்கப்படும் அரிசி விலை கிலோ ஒன்றுக்கு 10 ரூபாய் வரை ஏற்றம் கண்டுள்ளது. கடந்த வாரம் வரை கர்நாடக பொன்னி 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 10 ரூபாய் உயர்ந்து 60 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1050 என்ற அரிசி 40 ரூபாயிலிருந்து 48 ரூபாய் எனவும், IR 20 ரகம் கிலோ 40 ரூபாயிலிருந்து 45 எனவும், பாபட்லா என்கிற நாட்டுப்பொன்னி அரிசி 60 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் எனவும் விலையேற்றம் கண்டுள்ளது. இப்போ சமீப காலமாக ஒரு 10 நாளில் கிலோவுக்கு எல்லா அரிசியுமே ஒரு 10 ரூபா கிட்டத்தட்ட விலை ஏறி போச்சு. வரத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ ஆர்டர் போட்டாலே இப்போ போட்டோம்னா ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் இப்படி தான் வருது. ஆர்டரும் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டேங்குது. முன்னெல்லாம் உடனே வந்துடும், இப்போ வந்து ரொம்ப லேட் ஆகுது. வர்ற வாடிக்கையில் ரொம்ப சிரமப்படுறாங்க. கிலோவுக்கு 10 ரூபாங்கும் போது அவங்க ஆச்சரியப்படுறாங்க. நாங்கள் கூட வைக்கிற மாதிரியே நினைக்கிறாங்க அவங்க. செயற்கையான தட்டுப்பாட்டை ஏற்படுத்த அரிசி பதுக்கலில் யாரேனும் ஈடுபட்டுள்ளார்களா என்பதை கண்காணிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வியாபாரிகள் வலியுறுத்தியுள்ளனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரத்தில் நெல் சேமிப்பு கிடங்கில் மழையால் பாதிக்கப்பட்ட நெல் மூட்டைகளை மீட்டு அரவை ஆலைக்கு அனுப்பி வைத்துள்ளதாக நுகர்பொருள் வாணிபக் கழகம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை மாலை 3 மணி நேரத்திற்கு மேல் கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக பாபநாசம் அருகே கோவிந்தநல்லூரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சாய்ந்து தண்ணீரில் மூழ்கின. தொடர்ந்து மழை பெய்ததால் மகசூல் இழப்பு ஏற்படும் என்று விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பட்டீஸ்வரத்தில் அரசு கிடங்கில் திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 50,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமானதாகவும், கொள்முதல் செய்த நெல்லை பாதுகாப்பாக குடோனுக்கு அனுப்பாமல் அலட்சியமாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தினர். ஆனால் இதனை மறுத்துள்ள நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகள் மழையால் 630 நெல் மூட்டைகள் மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ளனர். சேதமடைந்த நெல் மூட்டைகள் உடனடியாக தொழிலாளர் மூலம் சுத்தம் செய்யப்பட்டு திருநாகேஸ்வரத்தில் உள்ள அரவை ஆலைக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும், மழையில் நெல் மூட்டைகள் பாதிக்காதவாறு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வேளாண் துறை அமைச்சர் வினோத், மழையால் பாதிக்கப்பட்ட நெல் மூட்டைகளை ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் படிப்படியாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அமைச்சர் வினோத் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே நடந்த பட்டாசு விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தூத்துக்குடி மாவட்டம் ராசாப்பட்டி கிராமத்தில் சிவகாசியைச் சேர்ந்த கண்ணன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை உள்ளது. இங்கு 30க்கும் மேற்பட்ட அறைகளில் 50க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வந்தனர். எதிர்பாராத விதமாக பட்டாசுகள் வெடித்து விபத்துக்குள்ளானதில் மாரியம்மாள் என்பவர் உயிரிழந்தார். 29 பேர் காயமடைந்தனர். சாத்தூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை அமைச்சர் ஜெகதீஸ்வரி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர், பாதிக்கப்பட்டோருக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்றும், ஆலை உரிமத்தில் குளறுபடி இருந்தால் சட்ட ரீதியிலான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். படுகாயமடைந்த 8 பேர் மேல் சிகிச்சைக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் விஸ்வ சம்வாத் கேந்திரா அமைப்பின் சார்பில் பத்திரிகையாளர்களுக்கு நாரதர் விருதுகள் வழங்கப்பட்டன. அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் பாடகி நித்யஸ்ரீ மகாதேவன், கேரள ஆளுநரின் சிறப்பு அலுவலர் ஹரி எஸ் கார்த்தா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய நித்யஸ்ரீ மகாதேவன், உண்மை செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஊடகத்தினரை கௌரவிப்பது பாராட்டத்தக்கது என கூறினார். தொடர்ந்து பேசிய தினமலர் நாளிதழ் பதிப்பாளர் கோபால்ஜி, சமூக ஊடகங்கள் மூலம் தவறான தகவல் உருவாக்கப்படுவது கவலை அளிப்பதாக கூறினார். பங்களாதேஷில் ஒரு மாற்றத்துக்கான ஒரு புரட்சி ஏற்பட்டதோ அப்படி ஒரு அட்டம்ப்ட்டு இந்த பாரத தேசத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு இன்னைக்கு ஒரு சோஷியல் மீடியா ஒரு பெரிய ஆயுதமாக மாறிட்டு இருக்கு. விருது பெற்ற பத்திரிகையாளர் பி ஆர் ஸ்ரீனிவாஸ், தேசியம் சார்ந்த கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவித்தார். பட் எனக்கு ஒரே ஒரு கோல் தான். நம்ம கோல், நம்ம விஷன், நம்மளோட கருத்தை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுக்கு நடுவில் எந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும், மற்ற மாற்று கருத்துக்கள் வந்தாலும் அதுக்கு நான் கவலைப்பட மாட்டேன். பவித்ரா நந்தகுமார், தங்கராஜ், சந்தியா ரவிசங்கர் ஆகியோருக்கும் நாரதர் விருதுகள் வழங்கப்பட்டன. பெங்களூருவில் வெளுத்து வாங்கிய மழையால் ஒயிட்ஃபீல்ட் உள்ளிட்ட இடங்கள் தண்ணீரில் தத்தளித்தன. கர்நாடக மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் பெங்களூருவில் கனமழை கொட்டி தீர்த்தது. ஒயிட்ஃபீல்டு பகுதியில் சாலையில் முழங்கால் அளவுக்கு மேல் தண்ணீர் தேங்கியது. ஜிஆர்டி சந்திப்பு, பத்ரஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் தண்ணீர் தேங்கியதால் இருசக்கர வாகனங்களை தள்ளிச் செல்லும் நிலை ஏற்பட்டது. சாலையின் ஒருபுறத்தில் அதிக அளவில் மழைநீர் தேங்கி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் மறுபுறத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஒருநாள் தொடரில் ஆப்கானிஸ்தானை 3-0 என இந்திய அணி வீழ்த்திய நிலையில் போட்டியை நேரில் கண்ட ரசிகர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ரோஹித் சர்மா பார்க்க தான் வந்தோம். ரோஹித் சர்மா எங்களுக்காகவே இங்கே செஞ்சுரி ஒன்று தான் மிஸ் ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, எந்த மேட்ச்லையுமே இந்த சீரீஸில் 50 ஸ்கோர் பண்ணல. இங்கே 79க்கு அவுட் ஆயிட்டாரு அன்ஃபார்ச்சுனேட்லி. ஆனால் நாங்கள் 100 அடிப்போம்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் ஒரு நல்ல வின்னிங் நாக் ஆடினாரு. அதேமாரி போலிங்கும் செமையாக ஆடினாங்க. அப்புறம் இதேமாரி 2027 ஆடி கப்பை இந்தியா தான் தூக்கணும். எப்படியெல்லாம் இந்தியா ஜெயிச்சு நினச்சிட்டு வந்தால் அது மாதிரி ஜெயிச்சிட்டு
இன்னொரு 250 260 அடிச்சிருந்தா இன்னும் விறுவிறுப்பாக இருந்திருக்கு மேட்ச். விராட் கோலி பேட்டிங் நல்லா இருந்துச்சு. ஜெய்ஸ்வால் செமையான பேட்டிங், அருமையாக இருந்தது. மேட்ச் நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் ஒன் சைட் மேட்ச். கொஞ்சம் ஆப்கானிஸ்தான் வந்து கொஞ்சம் டஃப்பாக ஃபைட் எதிர்பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 220க்கே அலவுட் ஆகிட்டாங்க. நிறைய T20 ஆஃப் லேட் நடந்திருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ODI பார்க்கறது நம்ம சேப்பாக்கில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. விராட் கோலியை கொஞ்சம் மிஸ் பண்ணாதான். ஆனால் IPL ஆடுறாரு. ஆனால் IPL நம்ம போக முடியாது. ஸோ ODIயில் ஆடுறான்னு இருந்தோம். ஆனால் இன்ஜுரினால ஆட முடியல. பரவாயில்ல, இது ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்படி இருந்ததால ரொம்ப இது சந்தோஷம்தான். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்வீடனை 5-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி நெதர்லாந்து அணி வெற்றி பெற்றது. அமெரிக்காவின் ஹியூஸ்டன் மைதானத்தில் நடந்த ஆட்டத்தில் நெதர்லாந்து அணியின் பிராபே மற்றும் காக்போ ஆகியோர் தலா 2 கோல்கள் அடித்தனர். நெதர்லாந்து 4 கோல் அடித்திருந்த நிலையில் ஸ்வீடனின் எலங்கா 1 கோல் அடித்து அந்த அணியின் கணக்கை தொடங்கினார். நெதர்லாந்தின் சமவெளி 1 கோல் அடிக்க கடைசி வரை ஸ்வீடன் அணி வேறு கோல்கள் அடிக்காததால் 5-1 என்ற கணக்கில் நெதர்லாந்து அணி வெற்றி பெற்றது. முதல் போட்டியில் ஜப்பானுடன் டிரா செய்த நெதர்லாந்து இதன் மூலம் முதல் வெற்றியை ருசித்தது. கனடாவின் டொரண்டோவில் நடைபெற்ற போட்டியில் ஜெர்மனி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்டை வீழ்த்தி தனது 2வது வெற்றியை பதிவு செய்தது. ஐவரி கோஸ்டின் பிராங்க் கெஸ்ஸி 1 கோல் அடித்த நிலையில் ஜெர்மனியின் டென்னிஸ் உண்டாவ் 2 கோல்கள் அடித்து அதிர்ச்சி கொடுத்தார். இதனால் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனி வென்றது. இதன் மூலம் 32 அணிகள் கொண்ட சுற்றுக்கு ஜெர்மனி முன்னேறியுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே நடைபெற்று வரும் வெலிங்டன் நீர்த்தேக்க கரை மற்றும் தடுப்பணை கட்டுமான பணிகளை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்குமார் ஆய்வு செய்தார். கீழ்செருவாய் வெலிங்டன் நீர்த்தேக்கத்தின் கரை மற்றும் பிரதான கால்வாயை புதுப்பித்து மேம்படுத்தும் பணி மாநில நிதியின் கீழ் 130 கோடி ரூபாய் மதிப்பில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் புதுக்குளம் கிராமத்தில் புதிய தடுப்பணை அமைக்கும் பணியையும் அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் CP ஆதித்யா செந்தில்குமாருடன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி மலைநம்பி கோயிலில் எண்ணெய் காப்பு வைபவம் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. திருக்குறுங்குடி மலைநம்பி கோயிலில் ஆனி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு மலைநம்பி கோயிலில் சுவாமிக்கு ஒரு கோட்டை எண்ணெய் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பால், வாசனை திரவியங்கள், திருமஞ்சனை உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விருதுநகரில் சாலையில் கிடந்த 1.5 சவரன் தங்கச்செயினை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த கல்லூரி மாணவரை காவலர்கள் பாராட்டினர். மீசனூர் பகுதியைச் சேர்ந்த சியாமலா அல்லம்பட்டி சாலையில் தனது 1.5 சவரன் தங்கச்செயினை தவறவிட்டார். இந்நிலையில் அவ்வழியாக சென்ற கல்லூரி மாணவர் நிதீஸ்வரன் சியாமலா தவறவிட்ட செயினை எடுத்து விருதுநகர் கிழக்கு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இதனையடுத்து நிதீஸ்வரனின் நேர்மையை ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் பாராட்டினர். சென்னை தாம்பரம் அருகே மகன் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்த துக்கத்தில் தாயம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருநீர்மலையை சேர்ந்த காயத்ரி கணவரை இழந்த நிலையில் மகன் பாலாஜியுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் பாலாஜி தாம்பரம் சானிட்டோரியம் ரயில் நிலையத்தில் ரயில் முன்பாக பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இதனால் மனவேதனையில் இருந்தவருடைய தாய் காயத்ரி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்தார். மகன் இறந்த துக்கத்தில் தாய் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் திருநீர்மலை பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல்லில் ஓடும் பேருந்தில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஒருவரை பொதுமக்கள் பிடித்து அடித்ததில் அவர் படுகாயமடைந்தார். மதுரையிலிருந்து திண்டுக்கல் வழியாக சேலம் சென்ற பேருந்தில் பயணித்த சிறுமிக்கு தென்காசியைச் சேர்ந்த முருகன் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பேருந்தை பாதி வழியில் வழிமறித்த சிறுமியின் உறவினர்கள் அவரை கடுமையாக தாக்கினர். இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் பேருந்து நிலையத்திற்குள் பேருந்து வந்தபோது அவரை சூழ்ந்த பொதுமக்களும் அவரை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த அவரை காவலர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் கொங்கணகிரி முருகன் கோயில் சுவரில் முருகனின் வரலாறு, அறுபடை வீடுகள் உள்ள இடங்கள் ஆகியவற்றை ஓவியமாக வரைந்த மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அறுபடை வீடுகளில் முருகன் மேற்கொண்ட அதிசயங்களை கதையாக கேட்டு அதனை சுவர் ஓவியமாக தனியார் பின்னலாடை வடிவமைப்பு கல்லூரியைச் சேர்ந்த 9 மாணவர்கள் 35 நாட்களாக வரைந்தனர். தத்ரூபமாக உள்ள இந்த ஓவியங்களை கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் பலரும் பார்த்து வியப்பில் ஆழ்ந்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பள்ளி ஆய்வின் போது சோர்வடைந்த மாணவிக்கு அமைச்சர் ஜெகதீஸ்வரி இளநீர் வாங்கி கொடுத்து ஆசுவாசப்படுத்தினார். பீடர் சாலையில் உள்ள அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பள்ளியில் செய்யப்பட்டுள்ள அடிப்படை வசதிகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்த போது மாணவி ஒருவர் சோர்வடைந்த நிலையில் இருப்பதை கவனித்தார். அந்த மாணவியின் அருகே அமர்ந்து உடல்நலம் குறித்து விசாரித்ததுடன் உதவியாளர் மூலம் இளநீர் வாங்கி கொடுத்தார்.
கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பேட்டை அருகே ஆனையரா பகுதியில் உள்ள பிரபல பர்னிச்சர் மற்றும் மெத்தை விற்பனை கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. சோஃபாஸ் அண்ட் மோர் என்ற கடையில் சனிக்கிழமை காலை சுமார் 11:30 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. கடையின் ஜெனரேட்டர் பகுதியிலிருந்து தீ பரவி இருக்கலாம் என்றும் மின்கசிவும் காரணமாக இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. 7 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்த போதிலும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. கன்னியாகுமரி மாவட்டம் குறும்பனை கிராமத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கூடைப்பந்து போட்டியின் போது பார்வையாளர்கள் அமர்ந்திருந்த தற்காலிக கேலரி திடீரென சரிந்து 6 பேர் காயமடைந்தனர். இக்னேஷியஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் குறும்பனை சர்ச் மைதானத்தில் ஆண்கள், பெண்கள் மற்றும் ஜூனியர் பிரிவினருக்கான கூடைப்பந்து போட்டிகள் நடைபெற்றன. போட்டியை காண ஏராளமானோர் திரண்டிருந்த நிலையில் பார்வையாளர்களுக்காக அமைக்கப்பட்டிருந்த கேலரியின் ஒரு பகுதி எடையை தாங்க முடியாமல் சரிந்து விழுந்தது. இதில் காயமடைந்தவர்கள் அருகே உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தூத்துக்குடியில் அரசு மதுபான கடை அருகே வடமாநில தொழிலாளர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள அரசு மதுபான கடை பக்கத்தில் கார் தொழிற்சாலையில் பணியாளரான பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜேஷ் அடித்து கொலை செய்யப்பட்டு கிடந்தார். மதுக்கடையில் ஏற்பட்ட தகராறில் அவர் கொல்லப்பட்டது காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. இது தொடர்பாக சிவா, ஜேம்ஸ், பூமிநாதன், காசாலி ஆகிய 4 பேரை கைது செய்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவையில் புதிய காவேரி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகை விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் புதிய காவேரி நடுவர் மன்றம் அமைக்க வலியுறுத்தப்பட்டது. இதை எதிர்க்கும் விதமாக திருப்பூண்டி அடுத்த மகிழி பகுதியில் வயலில் இறங்கி கருப்பு கொடி ஏந்தி தமிழக அரசுக்கு எதிராக விவசாயிகள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே அரசு பள்ளி வகுப்பறையில் முதலமைச்சரின் படத்தை மாட்டி ரீல்ஸ் எடுத்த விவகாரத்தில் தாவேக ஒன்றிய செயலாளர் பொறுப்பில் இருந்து ராஜேஷ் நீக்கப்பட்டுள்ளார். தளவாரம்பூண்டி கிராம தொடக்கப்பள்ளியில் தாவேக ஒன்றிய செயலாளர் ராஜேஷ் முதலமைச்சரின் படத்தை வைத்து மாணவர்களிடையே ரீல்ஸ் எடுத்த விவகாரம் சர்ச்சையானது. இதனையடுத்து ஒன்றிய செயலாளர் பொறுப்பில் இருந்து அவரை நீக்கி காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான தென்னரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். மாணவர்களை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தும் எந்த முயற்சியையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே பள்ளி வகுப்பறையில் தாவேக நிர்வாகி முதலமைச்சர் படத்துடன் ரீல்ஸ் எடுத்ததை சுட்டிக்காட்டி அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், பள்ளிகள் என்பது மாணவர்களின் கல்வி, ஒழுக்கம் மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்கான இடம் என்று கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகள் சட்டமன்றத்தில் துறை சார்ந்த கேள்விகள் கேட்பதில்லை என்றும் சம்பந்தமே இல்லாத கேள்விகள் கேட்பதாகவும் கைத்தறித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி தெரிவித்தார். ஈரோட்டில் முதல்வர் ஜோசப் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு அங்கன்வாடி குழந்தைகளுக்கு தேவையான நாற்காலிகள், தூய்மை பணியாளர்களுக்கான சீருடைகள் உள்ளிட்ட பொருட்கள் அமைச்சரால் வழங்கப்பட்டது. பிறகு செய்தியாளர் பேசிய அவர், முதல்வர் பேசவில்லை என்றாலும் மக்களுடன் பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்றார். சென்னை அடுத்த அம்பத்தூருக்கு குஜராத்திலிருந்து போதை மாத்திரைகளை கொரியரில் அனுப்பியவர் கைது செய்யப்பட்டார். குஜராத் மாநிலம் சூரத்திலிருந்து அம்பத்தூருக்கு வந்த கொரியரை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு உளவுத்துறையினர் பிரித்து பார்த்தபோது அதில் போதை மாத்திரைகள் இருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்திய நிலையில் போதை மாத்திரைகளை அனுப்பியது சூரத்தைச் சேர்ந்த எஸ் சப்டு என்பது தெரியவந்தது. இதையடுத்து சூரத் விரைந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு உளவுத்துறையினர் எஸ் சப்டுவை கைது செய்தனர். சிதம்பரம் கடலூர் சாலையில் பி. முட்லூர் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் விவசாய சங்க நிர்வாகிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பரங்கிப்பேட்டை மற்றும் கிள்ளை பகுதியில் கடலில் 4 ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க ஹிந்துஸ்தான் நிறுவனம் அனுமதி கோரியது. இந்த திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் அதனை மீறினால் கடலில் இறங்கி போராட்டம் நடத்தப்படும் என்றும் கூறி சிபிஐ விவசாய சங்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அடுத்த ஐயன் சாலை பாலம் பகுதியில் குடிநீர் வசதி கேட்டு கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் அப்பகுதிக்கு 2 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் வழங்கப்பட்டு வந்த நிலையில் 15 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே தண்ணீர் வழங்கப்படுவதால் கிராம மக்கள் சிரமப்படுகின்றனர். இதனால் சத்தியமங்கலம் புளியம்பட்டி சாலையில் கிராம மக்கள் காலிக்குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் லிப்ட் கொடுப்பதாக கூறி இளைஞரிடம் செல்போன் மற்றும் கைகடிகாரத்தை பறித்துச் சென்ற இருவர் கைது செய்யப்பட்டனர். வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சரத் கடந்த மே மாதம் வாணியம்பாடி அருகே நடைபெற்ற திருவிழாவில் ராட்டினம் அமைக்கும் பணியாற்றிவிட்டு பேருந்து நிலையத்தில் காத்திருந்தபோது இருவர் லிப்ட் தருவதாக கூறி இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்று செல்போனை பறித்துச் சென்றனர். இதுகுறித்து விசாரித்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சி அடிப்படையில் சதாம் உசேன் மற்றும் லோகேஷ் ஆகியோரை கைது செய்துள்ளனர். உதகை அருகே உள்ள சிறியூர் கிராமத்திற்கு செல்லக்கூடிய சாலையில் நெடுஞ்சாலைக்கு கோடிடக்கூடிய தெர்மோ பிளாஸ்டிக் வாகனம் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. சிறியூர் கிராமத்திற்கு சமீபத்தில் புதிய தார் சாலை போடப்பட்டது. இதற்காக நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தெர்மோ பிளாஸ்டிக் கோடு அமைக்கக்கூடிய பணி நடைபெற்று வந்தது. அப்போது லாரியில் தீப்பற்றிய நிலையில் தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் முழுமையாக எரிந்து சேதமானது. லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தான 2 நாட்களில் அந்த ஒப்பந்தம் நீடிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் போர் நிறுத்தத்திற்கு உடன்பட்டாலும் இஸ்ரேலின் நடவடிக்கையால் வளைகுடாவில் அமைதி ஏற்படுத்தும் முயற்சிகள் வெற்றி பெறுமா என்ற வினாவும் எழுந்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான போரால் தனது எல்லையில் உள்ள ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியது. உலகில் எண்ணெய் வர்த்தகம் அதிகம் நடைபெறும் வளைகுடா நாடுகளில் இருந்து கப்பல்கள் செல்லும் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகத்தில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. லெபனான் உள்ளிட்ட அனைத்து நிலைகளிலும் போரை கைவிடுதல் உள்ளிட்ட 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் ஆகியோர் கையெழுத்திட்டிருந்தனர். ஆனால் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகும் லெபனானில் உள்ள ஈரான் ஆதரவு குழுவான ஹெஸ்புல்லா மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்தது. நேற்று முன்தினம் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 2 குழந்தைகள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த ஈரான் ராணுவம் ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக அறிவித்துள்ளது. போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதே ஹோர்முஸ் நீரிணையை மூட காரணம் என ஈரானின் உயர்மட்ட கூட்டு ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது. தடையை மீறி கப்பல்கள் நெருங்கினால் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கிடையாது என ஈரான் கடற்படை எச்சரித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் சில நாட்களாக சுமூகமான சூழல் காணப்பட்ட நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது உலக நாடுகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வளைகுடா நாடுகளில் மீண்டும் நிலையற்ற தன்மை உருவாகியுள்ளதால் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. எனினும் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதாக தெரியவில்லை என்றும் அதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும் அமெரிக்க துணை அதிபர் ஜெடி வான்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் அமெரிக்கா ஈரான் இடையேயான இறுதி ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை சுவிட்சர்லாந்தின் பர்கன்ஸ்டாக் நகரில் இன்று திட்டமிட்டபடி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அமெரிக்கா மற்றும் ஈரான் நாட்டு பிரதிநிதிகள் சுவிட்சர்லாந்து சென்றிருக்கிறார்கள். பாகிஸ்தான் மற்றும் கத்தார் நாடுகளின் பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை கட்டுப்பாடின்றி திறக்கப்படும் என அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ள நிலையில் இன்றைய கூட்டத்தில் ஹோர்முஸ் நீரிணை குறித்து முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.